Ding dong. Video 1.5 times speed best paraenga for better experience. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தேவ். இந்த வீடியோவில் நம்ம டூ சம் அப்படிங்கிற ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டினை படிச்சிடலாம். யூ ஆர் கிவன் அன் அரே ஆஃப் இன்டீஜர் நம்ஸ்னு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க அண்ட் அன் இன்டீஜர் டார்கெட்னு ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் இண்டீசஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் சச் தட் தே ஆட் அப் டு த டார்கெட். இந்த நம்ஸ் அரேல இருக்க ஏதாவது ரெண்டு நம்பரை எடுத்து நம்ம கூட்டணும் அப்படின்னா, அதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு அவங்க கொடுத்த இன்புட்ல இருக்க அந்த டார்கெட் வேல்யூ வருதா அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. இதுல சொல்ற விஷயம் என்னன்னா, யூ மே அசியூம் தட் ஈச் இன்புட் வுட் ஹேவ் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கும், ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூ மே நாட் யூஸ் த சேம் எலமெண்ட் டுவைஸ். யூ கேன் ரிட்டர்ன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாக்குறப்ப புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ் பார்ப்போம். நம்ஸ்ன்ற அரே கொடுத்துருக்காங்க, டார்கெட் வந்து 9. ஏதாவது ரெண்டு நம்பர், இதுக்குள்ள இருக்க ரெண்டு நம்பரை நான் கூட்டினேன்னா எனக்கு டார்கெட் 9 வரும். அந்த ரெண்டு நம்பரோட இண்டெக்ஸ் 2 எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ 2 இருக்கு, 2யும் 11யும் கூட்டினா எனக்கு 13 வரும். இதுவே நான் 2யும் 7யும் கூட்டினா எனக்கு 9 வரும். கரெக்டா? அப்போ 2வோட இண்டெக்ஸ் என்ன? இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? 0 1 2 3 இருக்கும். கரெக்டா? 2வோட இண்டெக்ஸ் 0, 7வோட இண்டெக்ஸ் 1. அதுதான் வந்து இங்க ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது, ஒரு இன்டீஜர் அரேல ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணா வந்து எனக்கு 9 வந்துருது. சரியா? இங்க மேல சொல்லியிருக்கிறது என்னன்னா, யூ கேன் ரிட்டர்ன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 0 1ன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா 1 0ன்னு கொடுக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் மீனிங், வேற எதுவும் கிடையாது. அண்ட் யூ மே நாட் யூஸ் த சேம் எலமெண்ட் டுவைஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸாம்பிள் 3 வந்து பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து நம்ஸ்ல டூப்ளிகேட் எலமெண்ட் இருக்கு, 3 இருக்கு 3 இருக்கு. இப்போ இங்க வந்து இங்க 6 இருக்கு. ஓகேவா? டார்கெட். சரி, நான் இப்போ இந்த 3 இருக்குல்ல, இந்த 3யே வந்து நான் திரும்பி திரும்பி யூஸ் பண்ணலாமா? 0,0 இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே கொடுத்துட்டாங்க. யூ மே நாட் யூஸ் த சேம் எலமெண்ட் டுவைஸ். ஒரே நம்பர் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு டூப்ளிகேட் வேணும் இருந்துச்சுன்னா அப்படின்னா, நான் இந்த 3யும் இந்த 3யும் ஆட் பண்ணா எனக்கு 6ன்னு வருது. அப்போ இது 0 1ன்னு சேர்த்து ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணிடும், அவ்வளவுதான். கொஸ்டின் சிம்பிள் தான். சரியா? இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? கோட்ல எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபண்டமெண்டலா அடிப்படையா உங்களுக்கு எப்படி யோசிக்க வருது அப்படின்றது தான் ப்ரூட் ஃபோர்ஸ். கரெக்டா? கரெக்டா? சரி, இப்போ இவங்க சொல்ற மாதிரி எடுத்துப்போம். இவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு நம்பர் இருக்கு, கூட்டணும் சொல்றாங்க. கூட்டா எனக்கு டார்கெட் வரணும். டார்கெட் வந்து எழுதிக்கும். டார்கெட் வந்து எனக்கு வேல்யூ 9 இந்த எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ்க்கு. சரியா? நான் ரெண்டு நம்பர் கூட்டணும். எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட் நம்பரை, பிளஸ் இன்னொரு நம்பரும் என்னதுன்னு தெரியாது, ஒய்ன்னு வச்சுப்போம். கூட்டினா டார்கெட் வேல்யூ எனக்கு வரணும். இப்போ எனக்கு இந்த டார்கெட் என்னதுன்னு தெரியும். டார்கெட் வந்து 9 எனக்கு தெரியும். ஆனா மிச்சம் இருக்க எக்ஸ் ஒய் எனக்கு தெரியாது. ஓகேவா? எக்ஸ் ஒய் எனக்கு தெரியாது. சரி, அசியூம் பண்ணலாம். நமக்கு தெரியாது எக்ஸ் ஒய் இந்த அரேக்குள்ளதான் இருக்க போகுது. ஏதோ ரெண்டு நம்பர் எடுக்க போறேன், என்னன்னு எனக்கு தெரியாது. எடுத்து பார்ப்போம், ஒன்னா எடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இங்க எக்ஸ்ன்னு நிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸை நான் திருப்பி போட்டிருக்கேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரியா? ஸோ இப்போ இங்க எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். எக்ஸ்ன்னு வச்சுட்டு எனக்கு இங்க 15 இருக்கு. 15ஓட நான் எதையாவது இங்க மிச்சம் இருக்க வேல்யூ கூட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து 9ன்னு வரணும். கரெக்டா? ஸோ 15ஓட மிச்சம் இருக்க வேல்யூ என்னது நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல நம்ம நின்று பார்க்கணும், இங்க என்ன வேல்யூ இருக்கு, இங்க என்ன வேல்யூ இருக்கு, இங்க என்ன வேல்யூ இருக்கு. அந்த ஒய்ன்றது தான் ரெண்டாவது நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ், கரெக்டா? ரெண்டாவது நம்பர் வந்து ஒய். அப்போ ஒய்ன்றது வந்து நம்ம திரும்பி எடுத்துப்போம். நான் ஒய்ன்னு ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். இது எங்கேயும் எழுதி வைக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எனக்கு டார்கெட் வரணும். ஓகேவா? எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம தேடுறோம் அரேல. ரெண்டாவது நம்பர் இப்போ தேவைப்படுது. ஸோ ஒய்ன்றது வந்து தேடுறோம். ஃபர்ஸ்ட் ஒய் இங்க நின்று பாக்குறோம். இப்போ வந்து ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க. எக்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்க நம்ஸோட வேல்யூ 15, ஒய் இண்டெக்ஸ்ல இருக்க நம்ஸோட வேல்யூ 2. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 17 வருது. டார்கெட் வருதா? வரல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒய்யை அடுத்து மூவ் பண்ணுவேன். ஒய்யை அடுத்த இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுவேன். மூவ் பண்ணிட்டு இப்ப செக் பண்ணுவேன். 15 11 சேர்ந்தா வருதா? வரல. அப்படியே அடுத்தடுத்து செக் பண்ணிட்டே போவேன். 15 7 சேர்த்தா வருமா? 9 வருமா? வராது. முடிஞ்சிருச்சா? ஒய் வெளில வந்துருச்சா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன்? எக்ஸை நவுத்தணும். எக்ஸ் ஒரு நம்பராவே வச்சு செக் பண்றேன். ஒருவேளை எக்ஸ் வேற நம்பரா கூட இருக்கலாம்ல. கரெக்டா?
ஸோ அப்போ நான் எக்ஸை நவுத்தணும். எக்ஸை நவுத்தணும்னா எக்ஸ் அடுத்து எங்கே வரும்? 2க்கு வரும். இப்போ திரும்பி மீதி இருக்க எலமெண்ட்டை செக் பண்ணணும். மீதி இருக்க எலமெண்ட் ரேஞ்ச் எப்படி எழுதுவீங்க? ரேஞ்ச் எப்படி எழுதுவீங்க? எப்பவுமே ரேஞ்ச் தான் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ ரேஞ்ச் என்னன்னு வரும்? எக்ஸுக்கு அடுத்து அடுத்த இண்டெக்ஸ் ஆனா எக்ஸ் பிளஸ் ஒன்ல இருந்து இந்த அரே சைஸ் என்னது? 4 என்னன்னு வச்சுப்போமா? n ஈக்குவல் டு 4. அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? லாஸ்ட் இண்டெக்ஸ் n மைனஸ் ஒன்னா தான் இருக்கும். n மைனஸ் ஒன்னா தான் இருக்கும். அப்போ நான் எக்ஸ் பிளஸ் ஒன்ல இருந்து n மைனஸ் ஒன் வரைக்கும் தேடுறேன். அவ்வளவுதான். ஓகேவா? ரேஞ்சு. சரி, அதே மாதிரி தேடுவோம். இப்போ நான் இங்க இருந்து 11 பாக்குறேன். ஸோ 2 11 ஆட் பண்ணா 9 வருதா? டார்கெட் வருதா? வரல. அடுத்து 2 7 ஆட் பண்ணா 9 வருதானா? வருது. ஆமா, 2யும் 7யும் கூட்டினா எனக்கு 9 வருது. அப்போ நான் என்ன ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுவேன்? எக்ஸோட இண்டெக்ஸ்ல 1 இருக்கு, ஒய்யோட இண்டெக்ஸ்ல சாரி எக்ஸ்ன்ற இண்டெக்ஸ் வந்து 1, வேல்யூ வந்து 2, ஒய்யோட இண்டெக்ஸ் வந்து 3, வேல்யூ வந்து 7. ஸோ எனக்கு நம்ஸ்ல எக்ஸோட இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவும் நம்ஸ்ல ஒய்யோட இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவையும் கூட்டினா அப்படின்னா எனக்கு டார்கெட்ன்றது வருது. கரெக்டா? இப்போ நம்ம எழுதுனது அப்படியே எழுதுவோமா? சூடோ கோட்ல எழுதி பார்ப்போம். ஓகேவா? சூடோ கோட்ல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன தேவை? லென்த் தேவை. டிஃபால்ட்டா லென்த் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து ரிசல்ட். நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ரிசல்ட் என்னவா ரிட்டர்ன் பண்ண போறேன்? இன்டீஜர் அரே ரிட்டர்ன் பண்ண போறேன். கரெக்டா? என்ன சைஸ் இருக்க போது? 2. ஏன்னா 2 நம்பரோட இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். 2. சரி, அடுத்து ஃபார் லூப். கரெக்டா? ஃபார் லூப் என்ன ஓட்டுவேன்? நம்ம சொன்னதே அப்படியே கோடா எழுதுறோம். அவ்வளவுதான். எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு 0ல இருந்து n மைனஸ் 1 வரைக்கும் நான் தேடுவேன். ஓகேவா? n மைனஸ் 1 வரைக்கும் தேடுவேன். எனக்கு அந்த இண்டெக்ஸஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து ஒய் சூஸ் பண்ணணும். ஒய்ன்றது என்னது? எக்ஸ் பிளஸ் ஒன்ல இருந்து n மைனஸ் 1 வரைக்கும். எக்ஸ் பிளஸ் ஒன்ல இருந்து n மைனஸ் 1 வரைக்கும். சரி, அதுக்கடுத்து என்ன செக் பண்றோம்? கண்டிஷன் என்ன? எனக்கு நம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவையும் நம்ஸ்ல ஒய் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவையும் கூட்டுனா டார்கெட் வரணும். அதுதான் செக் பண்றோம். அப்ப டார்கெட் வந்துச்சுன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்? ஆன்சர்ல வேல்யூவை போட போறேன். அவ்வளவுதான். ஆன்சர்ல எக்ஸ்ன்றது ஒரு இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இதுல போட்டுருவோம். செகண்ட்ல ஒய்ன்றது இன்னொரு இண்டெக்ஸ், அது ரெண்டாவது இந்த இதுல போட்டுருவோம். கடைசியா ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிள் சின்டாக்ஸ்ல எழுதியிருக்கேன். நீங்க இது வேணும்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா? நான் இங்கே ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா கடைசியா, ஏன்னா ஜாவால ஒரு மெத்தட்ல கடைசியா ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் சும்மா ரிட்டர்ன் ஆன்சர் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? என் ரிட்டர்ன் டைப் இருக்கிறதுனால நான் ஜாவால ரிட்டர்ன் பண்ணணும், இன்னும் ரிட்டர்ன் ஆன்சர்னு போடுறேன். சரியா? கரெக்டா? அவ்வளவுதான். ஸோ இதை போட்டு பார்ப்போமா? இது வந்து லீட் கோட்ல போட்டு பார்ப்போம். ஓகே, அங்க எழுதுனதே எழுதுவோம். ஃபர்ஸ்ட் நம்ஸோட லென்த் வாங்கிக்கலாம். ஓகேவா? நம்ஸோட லென்த் வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? ரிசல்ட் அரே கிரியேட் பண்ணும். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து எக்ஸ். நான் எக்ஸ்ன்ற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் தேட போறேன். எக்ஸ் லெஸர் தென் n பிளஸ் பிளஸ் எக்ஸ். லெஸர் தென் என்னன்னா n மைனஸ் 1 வரைக்கும் போய் தேடும். ஓகேவா? ஸோ ஃபார் ஒய் தேட போறேன். ஒய் வந்து எக்ஸ் பிளஸ் 1ல இருந்து n மைனஸ் 1 வரைக்கும் போவோம். என்ன செக் பண்றேன்? நம்ஸ் ஆஃப் எக்ஸும் நம்ஸ் ஆஃப் ஒய்யும் ஈக்குவல் டு டார்கெட்டான்னு செக் பண்றேன். கரெக்டா? அப்படி இருந்துச்சுன்னா ரிசல்ட்ல எக்ஸ் போட்டுருவேன், ரிசல்ட் ஆஃப் 1ல ஒய் போட்டுருவேன், லாஸ்டா ரிட்டர்ன் ரிசல்ட். இங்க நான் ஏன் கீழே ரிட்டர்ன் ரிசல்ட்னு போடுறேன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இங்க ரிட்டர்ன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால நான் போட்டுதான் ஆகணுன்றதுக்காக போடுறேன், வேற எதுவும் இல்லை.
ஸோ இப்போ ரன்னு கொடுத்து பார்ப்போம், ரன் ஆகுதானே. டெஸ்ட் கேஸ்லாம் ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணுவோம். ஒர்க் ஆயிடுச்சு, ஒர்க் ஆயிடுச்சு. சரி, இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம் இப்போ. ஓகேவா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்கும் இந்த கோடுக்கு. ஃபார் லூப் எடுத்திருக்கேன். ஒரு ஃபார் லூப் எடுத்து நான் எது வரைக்கும் தேடினேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இங்க வச்சுட்டு எக்ஸ் ஃபுல்லா இது வரைக்கும் மூவ் பண்ணேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு எக்ஸுக்கும் ஒய்யை திரும்பி மூவ் பண்ணேன். எக்ஸ் இங்க வரும்போது திரும்பி ஒய் மூவ் ஆகும், எக்ஸ் இங்க வரும்போது திரும்பி ஒய் மூவ் ஆகும். அப்போ எனக்கு வந்து எக்ஸ் இன்டூ ஒய். அப்போ எக்ஸ் எனக்கு எவ்வளவு தூரம் போகுது, ஃபுல்லரே தேடுது. ஒய் எவ்வளவு தூரம் போகுது, ஒய்யும் ஃபுல்லரே தேடுது, ஒய்யும் ஃபுல்லரே தேடுது. அப்போ எனக்கு என்ன வரும், ஓ ஆஃப் என் ஸ்கொயர். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கீழே போடுவோம். ஓ ஆஃப் என் ஸ்கொயர், இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நான் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு அரே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அரேயோட சைஸ் எனக்கு கான்ஸ்டன்டா எனக்கு தெரியும் அந்த அரே சைஸ் மாற போறதே கிடையாது. ஓ ஆஃப் 2 தான், ஐ மீன் ரெண்டு தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ ஓ ஆஃப் 2ன்றது எனக்கு அந்த 2ன்றது கான்ஸ்டன்ட் தேவை கிடையாது. ஸோ அதனால ஓ ஆஃப் 1 தான், ஓ ஆஃப் 1 அவ்வளோதான். இது என் ஸ்கொயர்ன்றது வந்து நான் இங்க இப்படி எழுதுறதுனால இப்படி எழுதியிருக்கேன். யூஸ்வலா நீங்க பிளாக் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி எழுதுவாங்க, ஓ ஆஃப் என் ஸ்கொயர். ஓகேவா, கிளியரா. சரி, இப்போ வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போம். கன்ஸ்ட்ரெயின்ட் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ஸோட லென்த், அந்த அரே லென்த் வந்து 10^4, ஒவ்வொரு அரேவும் வந்து 10^9 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த நம்ஸோட லென்த் 10^4 இருக்கு, கரெக்டா. இதுவே இது 10^9 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அப்போ என் ஸ்கொயர்னா எனக்கு எவ்வளவு பெரிய நம்பர் போகும், ரொம்ப பெருசு, கரெக்டா. ஸோ அப்போ நான் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணணும், இதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்டு, பெட்டர் இல்லை ஆப்டிமல். ஓகேவா, ஸோ இதுக்கு பெட்டர் ஆப்டிமல்னு இல்லை, நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே அப்ரோச் பார்த்துடலாம், சிம்பிள் அப்ரோச். ஓகேவா, ஏன்னா இதுதான் பெஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். சரி, இதை விட பெஸ்டா என்ன பண்ணலாம், ஒன்று ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், கரெக்டா. என்னென்ன ட்ரிக் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதை ஷார்ட் பண்றதுனால நமக்கு பிரயோஜனம் இருக்கா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த நம்பர் எங்க இருக்க போறேன்னு தெரியாது. இந்த ஷார்ட் பண்ணி ஒண்ணு செக் பண்ணலாம். என்ன செக் பண்ணலாம், இப்போ நான் இந்த 2, 7, 11, 15 இந்த மாதிரி ஷார்ட்டர்ல இருந்துச்சுன்னா, அப்போ நான் வந்து 9க்கு முன்னாடியே வந்துதான் இந்த ரெண்டு நம்பர் வந்து இருக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம். இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இல்லாத இடத்துல அதுதான் நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட்ல எப்பவுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி இருக்குன்னு, இங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வேலைக்கு ஆகாது. ஓகேவா, ஸோ ஒன்று ட்ரிக் எதுவும் இல்லை, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம், இப்போ எனக்கு அப்படி போன மாதிரி எனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டார்கெட் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு டார்கெட்டோட வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாது. சும்மா ஒரு இடத்துல நின்னுப்போம், நம்ம இப்போதைக்கு ஒரு இடத்துல நின்னுப்போம். இங்க வந்து நிக்கிறேன் 2. இப்போ வந்து எனக்கு 2 வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ கரண்ட் ஸ்டேட்ல வந்து எனக்கு 2 வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஒன்னு வந்து எக்ஸ், ஒன்னு வந்து டார்கெட். எனக்கு ஒய் தான் தெரில. அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 7, ஐ மீன் 2 கரண்டா. இப்போ டார்கெட் வந்து என்னது, 9. இப்போ நான் வந்து ஒய் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன், இது வந்து மேக்ஸ் ஈக்குவேஷன் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு டார்கெட். எக்ஸ் தெரியும், டார்கெட் தெரியும். என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸ் இந்த சைடு எடுத்துட்டு போய் போடுவீங்க, கரெக்டா. இந்த எக்ஸ் என்னது, பிளஸ் எக்ஸா இருக்கு, இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயிடும். அப்ப இதை எப்படி மாத்தி எழுதலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் எக்ஸ். எழுதலாம்ல, இந்த மாதிரி எழுதலாம்ல. ஸோ அப்படி எழுதுனா அப்படின்னா 9 மைனஸ் 2 என்னது, 7. அப்பனா எனக்கு 7ன்ற நம்பரு இந்த அரேல எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, அப்ப என்னால அந்த நம்பரோட இண்டெக்ஸ் எடுத்து இந்த எக்ஸோட இண்டெக்ஸோட சேர்த்து கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு இந்த டார்கெட் தெரியும்,
எனக்கு இந்த எக்ஸ் தெரியும், இந்த ஒய் தான் தெரியாது. எந்த நம்பரை கூட்டினா எனக்கு எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் நான் நிக்கிறேன், எந்த நம்பரை கூட்டினா எனக்கு டார்கெட் வரும்னு தெரியல. எந்த நம்பரை கூட்டலாம், அப்ப அது எந்த நம்பர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்றும் இல்லை, மேக்ஸ் ஈக்குவேஷன் மாத்தி போட்டீங்க அப்படின்னா எந்த நம்பரை கூட்டினா எனக்கு அந்த டார்கெட் வரும்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? சரி சரி, இதை வச்சு எப்படி பண்றது? இதை வச்சு எப்படி பண்றது? ஹேஷ் மேப் யூஸ் பண்ணலாம். சரியா? நான் எப்படி மேப் யூஸ் பண்றேன்னு பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல இருக்கேன், ஓகேவா? எனக்கு இது வரைக்கும் ஒய் வந்து எதுவும் கிடையாது. இப்போ நான் ஒரு மேப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு மேப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு மேப் இருக்கு, முதல்ல பாக்குறேன் ரெண்டாவது இண்டெக்ஸ் தான் இருக்கு. ஐ மீன் ரெண்டாவது நம்பர் இருக்கு, எக்ஸ் அப்படின்னு இண்டெக்ஸ் வந்து 0ல இருக்கு. பாக்குறேன் 2 இருக்கு அப்படின்னா இந்த கால்குலேஷன்லாம் போடுறேன். ஓகே, 2 9 7 வந்து மேப்ல எங்கேயாவது இருக்கா செக் பண்றேன். இல்ல, இது வரைக்கும் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் நான் இப்போ எக்ஸ்ல தான் நிக்கிறேன். மிச்சம் இருக்கிற எலமெண்ட்லாம் விட்டுருங்க, இப்போ நான் எக்ஸ்ல நிக்கிறேன், இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்ப நான் என்ன பண்ணலாம்? 2 எடுத்து போட்டு வச்சுப்போம். நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், இதான் முக்கியமான விஷயம். மேப்ல வந்து கீ வேல்யூ இருக்கும். கரெக்டா? மேப்ல நீங்க ஸ்டோர் பண்றப்போ கீ வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த கீ என்னவா இருக்கணும், வேல்யூ என்னவா இருக்கணும் அப்படின்னா, வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ தேவைப்படுது. நான் உங்களுக்கு வந்து ஒரு கீ கொடுத்தேன்னா எனக்கு இந்த வேல்யூ வரணும். ஓகேவா? நான் இந்த நம்பர் கொடுத்தேன்னா எனக்கு இண்டெக்ஸ் வரணும். நான் இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இப்போ 7ன்ற நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 7 வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அதுக்கு தான் நான் ஹேஷ் மேப் யூஸ் பண்றேன். அந்த அந்த காரணத்துக்கு தான் நான் ஹேஷ் மேப் யூஸ் பண்றேன். நான் 7ன்ற நம்பர் கண்டுபிடிச்சேன்னா அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியணும். அப்ப நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்? நான் 2ன்ற நம்பர் வந்து 0 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணுவேன். அப்ப என் கீ வந்து 2 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? 0 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கு. கரெக்டா? வச்சுப்போம், அப்படியே வச்சுப்போம். அடுத்து போவோம். எக்ஸ் வந்து அடுத்த இண்டெக்ஸுக்கு போவோம். ஓகேவா? எக்ஸ் வந்து 7க்கு வந்துச்சு. இப்போ வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு டார்கெட் அதே 9 தான் இருக்க போகுது. எக்ஸ் என்னது? எக்ஸ் வந்து 7. கரெக்டா? இப்போ 9 - 7 என்னது? எனக்கு 2. 9 - 7 வந்து 2. அப்ப எனக்கு 2 இருக்கா மேப்ல? இருக்கு. அப்ப நான் மேப்ல இருந்து இந்த 2 கேட்பேன். எனக்கு வேல்யூ என்ன வரும்? 2 எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ அப்ப நான் எக்ஸ்ன்றது என்னோட கரண்ட் இண்டெக்ஸ் இப்ப நின்றுட்டு இருக்கேன். ஓகேவா? அதுல எனக்கு 7 இருக்கு வேல்யூ. அதுக்கு தேவைப்படுற டார்கெட் வர வைக்கிறதுக்காக கூட்ட தேவைப்படும்ல நம்பர். அந்த நம்பர் எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதானே ஆன்சரு. இது ரெண்டுத்தையும் எடுத்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியதுதான். சிம்பிள் தான். ஓகேவா? இது வந்து நீங்க நோட் பென்ல எடுத்து போட்டு பாருங்க. இந்த அரேக்கு போடாதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த அரேவை எடுத்து வச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க மேப்ல போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும், இன்னும் நல்லாவே புரியும். நோட்டு பென் எடுத்து போட்டு பாருங்க. திரும்பி சொல்றேன், நோட்டு பென் எடுத்து போட்டு பாருங்க. ஓகேவா? சரி, இப்ப வந்து சூடோ கோட் எழுதுவோம் ஆஸ் யூஷுவல். ஓகே, அதே மாதிரி தான் லென்த் எடுத்துப்போமா? நம்ஸோட லென்த் எடுத்துப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? ரிசல்ட் அரே கிரியேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபார் லூப்ல செக் பண்ணுவோம். எக்ஸ்ன்றது மட்டும் தான் நான் ஓட்ட போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தேவை? மேப் தேவை. கரெக்டா? மேப் தேவை. என்னென்ன டேட்டா டைப்? ரெண்டுமே இன்டீஜர் தான். கீயும் ஒரு இன்டீஜர் தான், இதுவும் இன்டீஜர் தான், வேல்யூவும் இன்டீஜர் தான். ஒரு மேப் கிரியேட் பண்ணிட்டேன். மேப். சரி, அதுக்கடுத்து இட்ரேட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நான் ஃபார் லூப் போட்டு தேட போறேன். எக்ஸ் வந்து 0ல இருந்து n-1 வரைக்கும் போகுது. ஓகேவா? நான் என்ன தேடுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுப்போம். நான் இங்க என்ன பண்றேன்? y வந்து டார்கெட் மைனஸ் எக்ஸ். கரெக்டா? அதானே மேல போட்டிருப்போம். y வந்து டார்கெட் மைனஸ் எக்ஸ். கரெக்டா? அதே தான் இங்கே பண்ண போறோம்.
ஒய் வந்து டார்கெட் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ மேப்ல இருக்கா பார்க்கணும். மேப்ல இருக்கா பார்க்கணும். இதுக்கு முன்னாடியே மேப்ல இருக்கா? மேப் டாட் கண்டைன்ஸ் கீ 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 இருக்கா? ஒய் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஆன்சர் கிடைச்சிச்சு. எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ரிசல்ட் ஆஃப் 0ல எக்ஸ்ன்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுப்பேன். ரிசல்ட் ஆஃப் ஒய்ல ரிசல்ட் ஆஃப் 1ல ஒய்ன்ற இண்டெக்ஸ் வச்சுப்பேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? கரெக்டா? சரி, வச்சுட்டு ரிட்டர்ன் பண்றது ரிசல்ட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? மேப்ல போடுவேன். ஓகேவா? நம்ம இன்னும் மேப்ல போடவே கிடையாது. இப்போ எனக்கு இது வேல்யூ வந்து இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? மேப்ல வேல்யூ போடுவேன். என்ன வேல்யூ போடுவேன்? எந்த நம்பருக்கு என்ன இண்டெக்ஸ் எக்ஸ்ன்னு தேடணுமா? மேல எக்ஸ் தேடணுமா? அப்போ வந்து நம்ம எதுக்கு செட் பண்ணோம்? இந்த 2 செட் பண்ணோமா? இந்த 2க்கு எக்ஸ் செக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 2ன்ற வேல்யூக்கு 0 இண்டெக்ஸ். அப்படித்தானே மேப்ல போட்டோம். அதே தான் இங்க போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபுல்லா செக் பண்ணி முடிக்கும். செக் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இங்கே வந்து ரிசல்ட் ரிட்டர்ன் ஆயிடும். இஃப்ல திரும்பி நான் வந்து ஜாவா மெத்தடுக்காக வெளியில ரிட்டர்ன் ரிசல்ட்னு போடுறேன். அவ்வளவுதான். இதுதான் சூடோகோட். லீட் கோட்ல அடிச்சு பார்ப்போமா? அடிச்சு பார்ப்போம். அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணுவோம். சாரி, இங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா டார்கெட் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அது டார்கெட் மைனஸ் எக்ஸ் இல்ல, நம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் வந்து இண்டெக்ஸ். கரெக்டா? எக்ஸ்ன்றது இண்டெக்ஸ். டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ இது வந்து லீட் கோட்ல போட்டு பார்ப்போமா? லீட் கோட் நான் எல்லாத்தையும் ஒரு தடவை ரீசெட் பண்ணிட்டேன். சரி, இப்போ லீட் கோட்ல போட்டு பார்ப்போம். அதே மாதிரி தான் லென்த் தேவை. லென்த் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன தேவை? ரிசல்ட் ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு அரே வேணும். ரிசல்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து மேப். கரெக்டா? இங்க வந்து நமக்கு மேப் தேவைப்படுது. ரெண்டுமே இன்டீஜர் தான். கீ வேல்யூ ரெண்டுமே வந்து இன்டீஜர் டேட்டா டைப் தான். அதுக்கடுத்து என்ன பண்றேன்? எக்ஸ் வந்து நம்ம தேடணும். கரெக்டா? எக்ஸ் வந்து 0ல இருந்து n வரைக்கும் சர்ச் பண்ண போறேன். சர்ச் பண்ணிட்டு ஒய்க்கு முன்னாடி என்ன பண்ணும்? இன்னொரு ஃபார் லூப் எழுதணும். இப்போ என்ன பண்ண போறோம்? ஒய் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிடலாம். டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் எக்ஸ் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன செக் பண்றோம்? கண்டிஷன் என்னது? எனக்கு மேப்ல ஒய் இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இண்டெக்ஸ் எடுத்துப்போம். அவ்வளவுதான். மேப்ல கெட் ஆஃப் ஒய்னு போட்டா வேல்யூ வரும். ஒய்ன்ற கீக்கான வேல்யூ வரும். இப்போ கரண்டா நான் நிக்கிறேன்ல எக்ஸ், அதையும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ தான். கரெக்டா? ஸோ அது ஒரு வேல்யூ. நான் வந்து ஒய்ன்ற நம்பர் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு வேல்யூ. சரியா? சரி, அப்போ அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா வெளியில ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான். ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு தப்பு இருக்கு. என்ன? ஓ, சின்டாக்ஸ்ல தப்பு. சரி, இது ஒரு தப்பு. இன்னொரு தப்பு என்னன்னா மேப்ல வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேப் காலியா தான் இருக்கு. மேப்ல இருக்கான்னு செக் பண்றோம். மேப்ல இல்லைன்னா என்ன பண்ணணும்? அந்த கரண்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். இப்ப இருக்க நம்பர் அதோட இண்டெக்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். ரன் ஆயிடுச்சு. சப்மிட். குட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கலாம்? டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இங்க வந்து ஒரு அரே யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அந்த அரேவும் வந்து கான்ஸ்டன்ட் சைஸ் 2. வேற ஏதாவது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேனா?
மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். மேப்ல அதிகபட்சம் எத்தனை நம்பர் வந்து இருக்கலாம்? அதிகபட்சம் worst கேஸ் எல்லா நம்பரும் வந்துரும். எல்லா நம்பரும் வந்துரும். n-1 நம்பர் வரும். n-1 நம்பர் வரும். ஏன்னா லாஸ்ட் நம்பர்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின்ல. ஸோ n-1 ஒன்னு விட்டுருங்க. n. ஓகேவா? அப்ப n வரும் இதோட சைஸ். அப்ப டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது? O ஆஃப் n. வேற எந்த ஸ்பேஸும் நான் யூஸ் பண்ணல. அப்ப என் டைம் காம்ப்ளெக்சிட்டி நான் ஒரே ஒரு ஃபார் லூப், ஒரே ஒரு எக்ஸ், ஜீரோல இருந்து லாஸ்ட் வரைக்கும் போறேன். அப்ப என் டைம் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n. அவ்வளவுதான். கோடுல என்ன பண்ணிருக்கேன்? மேப்ல இருக்கான்னு செக் பண்றேன். இந்த மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீன்னு இருக்குல்ல, இதுக்கு எவ்வளவு எடுத்துக்கும் அப்படின்னா O ஆஃப் 1 தான் எடுத்துக்கும். O ஆஃப் 1 தான். நான் முன்னாடி சொன்ன ஹேஷ் ஷிப்லயும் சரி, ஹேஷ் மேப்லயும் சரி, லுக்அப் அதுதான் ஹேஷ்ன்றதுக்கே அதுதான். ஓகேவா? ஸோ நான் போயிட்டு லுக் பண்ணிட்டு வர போறேன். அதுக்கு O ஆஃப் 1 தான் ஆகும். O ஆஃப் 1 தான் ஆகும். இந்த O ஆஃப் 1 வச்சுதான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்றோம். நீங்க ஹேஷ் செட் யூஸ் பண்ணும்போது சரி, ஹேஷ் மேப் யூஸ் பண்ணும்போது சரி, இந்த ப்ராப்ளம் இல்லை. நிறைய ப்ராப்ளம்ஸ்ல அதை இன்க்ளூட் பண்றது மூலமா தான் நம்ம வந்து இந்த ஹேஷிங் பண்றது மூலமா தான் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மியே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா ப்ராப்ளம்லயும் இல்லை, பட் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ இந்த ஹேஷ் மேப் ஹேஷ் செட்டை வச்சு யூஸ் பண்ணி குறைக்க முடியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரியா? இது ஆப்டிமைஸ்ட் பெட்டர் அப்ரோச், ஆப்டிமல் அப்ரோச். அவ்வளவுதான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, ஹாவ் அ குட் டே. அடுத்த வீடியோல பார்ப்போம்.